ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நடந்து முடிஞ்ச 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாமில் கிரேஸ் மார்க் இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் சில தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏற்கனவே இந்த வீடியோவோட ஆன்சர் கீ வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 5 மார்க்கோட டீட்டெயில்டு ஆன்சர் கீ வந்து நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியும். இல்லை 1 மார்க் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆன்சர் கீ எல்லாமே பார்த்துருக்கோம். இதில் செகண்ட் அண்ட் 8th கொஸ்டின் மட்டும் புக் பேக்லேருந்து கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த புக் பேக்லேருந்து கேட்காத கொஷனுக்கு வந்து கிரேஸ் மார்க்கு கிடைக்குமா அப்படின்ற அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம கிரேஸ் மார்க்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது கண்டிப்பாக மார்க் கொடுத்தாகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் புக் பேக்லேருந்து கேட்கல. ஸோ புக் பேக்லேருந்து கேட்கலன்னா புக்கிங் சைட்லையாவது இருக்குதான்னு கேட்டால் புக்கிங் சைடில் இந்த மாதிரி மெத்தட் இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது. பட் நம்ம சால்வ் பண்ணி போட ஆன்சர் கிடைக்கும். இப்போ செகண்ட் ஒன்றுக்குமே சரி 8th ஒன்றுக்குமே சரி நம்ம சால்வ் பண்ண ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்களே தவிர புக்கின்லேயோ சரி புக் பேக்லேயோ சரி கொடுக்கல. அப்போது இதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாத வரைக்கும், அதில் மென்ஷன் பண்ணாத வரைக்கும் நம்மளால் கரெக்டாக கணிக்க முடியாது. அதனால் இதை பார்த்துக்கோங்க. 8th and 2 செகண்டுக்கு மட்டும் நம்மளால் கிரேஸ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ 14 1 மார்க்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் 12 1 மார்க் புக் பேக் தான் கொடுத்துருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எதுவுமே வந்து ஓனாக கேட்ட மாதிரி தெரியல, மிஸ்டேக்ஸ் எதுவுமே இருக்கிற மாதிரியும் தெரியல. அப்போது 2 மார்க் அண்ட் 5 மார்க்கில் கண்டிப்பாக வந்து கிரேஸ் மார்க்கு கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட் இருக்கிற 5 மார்க்கு கூட மோரோவர் ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 40 செகண்ட் வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே புக்கில் இருக்கிறது தான் இது. எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸசைஸில் இருக்கிற சம்ம தான். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு வர ஆன்சரை வந்து அது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனுக்கு மட்டும் நம்ம நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுறோம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம்.